பரந்த உள்ளம் கொண்ட திறமூல அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் ஏற்கனவே இந்த ப்ரோமோவை பார்த்துருப்பீங்க. இந்த ப்ரோமோவில் மருதமலை அப்படிங்கிற படத்தில் வடிவேலு சாரோட இன்ட்ரோவுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த எஃபெக்ட்ஸை நம்ம எப்படி Kdenliveல அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அந்த ப்ரோமோவில் காமிச்சிருப்போம். அந்த ப்ரோமோவோட அடுத்தடுத்த வீடியோக்கள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த ப்ரோமோவையும் சேர்த்து இது மொத்தமாக ஒரு வீடியோ தொகுப்பு. இந்த பதிவு தொகுப்பில் நீங்கள் பார்க்குறது பதிவு 1 பகுதி 1. இந்த பகுதி 1வது வீடியோவில் சில எஃபெக்ட்ஸும், பகுதி 2வது வீடியோ போட போகிறோம். அந்த பகுதி 2வது வீடியோவில் சில எஃபெக்ட்ஸும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் பார்க்குறது யாரெங்கே வழிவலி. என்னோட பேர் MVP. ஓகே, இப்போ நம்ம Kdenlive ஓப்பன் பண்ணலாம். Kdenlive ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இதில் வந்து நீங்கள் நான் சொல்லிக்க வேண்டியது என்னென்னாக்கா, இந்த எஃபெக்ட் இருக்குது இல்லையா, அந்த கிளிப் மானிட்டரில் பாருங்கள். இது போல் சப்ஜெக்ட் வந்து 2-3 பிரிஞ்சு அப்புறம் ஒன்றா சேர்கிற மாதிரியான சில எஃபெக்ட் வரும். அந்த மாதிரியான எஃபெக்டை வந்து நம்ம இந்த தொகுப்பில் பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டோரி எஃபெக்ட்னு சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தில் இது மாதிரி அதிகமாக பயன்படுத்துவாங்க. இந்த எஃபெக்ட் வந்து தனியாகவே ஒரு வீடியோவை பார்க்கலாம். ஸோ இந்த பதிவு தொடரில் இந்த எஃபெக்டை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதுக்கு பதிலாக நம்ம இது போல் ஒரு எஃபெக்டை பார்க்க போகிறோம். டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகே, இந்த பதிவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த எஃபெக்ட். இது வந்து Kdenliveல வெர்டிகோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எஃபெக்ட் பேனலில் போய்ட்டு நீங்கள் வெர்டிகோ அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிடைக்கும். மோஷன் அப்படிங்கிற செக்ஷனுக்கு கீழே வெர்டிகோ அப்படிங்கிறது கிடைக்கும். நான் இங்கே அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இங்கே ஒரு கிளிப்பு வச்சுருக்கேன். ஓகே, இதில் வந்து வெர்டிகோ அப்ளை பண்ணுறேன். ஓகே, அப்ளை பண்ண உடனேவே உங்களுக்கு இது போல் அப்படியே ஒரு பர்ஸ்ட் எஃபெக்ட் மாதிரி கிடைக்குது. இதில் நீங்கள் பேராமீட்டர்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இது மாதிரி வெர்டிகோ எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஓகே, எப்படி வருமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே எளிமையான ஒரு எஃபெக்ட்டு Kdenliveல. ஓகே, இதை நம்ம இப்போ டெலீட் பண்ணிடலாம். இந்த பதிவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது இந்த ஃப்ரீஸ் ஃப்ரேம் எஃபெக்ட் தான். ஓகே, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு படத்துலேயோ அல்லது மற்றவங்களோட எந்த வீடியோவை பார்த்தோ அவங்க பயன்படுத்தியிருக்கிற எஃபெக்ட்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி எப்படி ஒரு எஃபெக்டை நம்மளே உருவாக்குறது நமக்கான வீடியோவில் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான பதிவுகளோட நோக்கம். அதை நீங்களாக செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் இப்போ இந்த படத்தை பார்த்தா நம்ம அதை இன்ஸ்பயர் ஆகிருக்கோம். ஸோ இந்த படத்தில் இந்த சீனில் இந்த எஃபெக்டை எப்படி அவங்க கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே திங்க் பண்ணி பார்க்கணும். அதாவது அந்த சீனோட எஃபெக்டை நம்மளே ஸ்டடி பண்ணணும். இப்போ இதை நம்ம ஸ்டடி பண்ணலாம். இதை நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரியுது ப்ளே ஆகிக்கிட்டே இருக்குது. டக்குன்னு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக இதில் ஃப்ரீஸ் ஃப்ரேம் எஃபெக்டை பயன்படுத்தியிருக்காங்க. அதில் சந்தேகமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சப்ஜெக்ட் பேக்ரவுண்டுக்கு இடையிலான டிஃப்ரென்ஸ். சப்ஜெக்ட் வந்து ரொம்ப நார்மலாக இருக்குது. பேக்ரவுண்ட்லாம் ஒரு மாதிரி கார்ட்டூன் எஃபெக்ட்டுக்கு ரொம்பவே கான்ட்ராஸ்ட் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து சப்ஜெக்டையும் பேக்ரவுண்டையும் கண்டிப்பாக பிரிச்சுட்டாங்க. அது நமக்கு தெரிய வருது. ஸோ வந்து இங்கே வந்து ரோட்டோஸ்கோப்பிங் பயன்படுத்தியிருக்காங்க. ரோட்டோஸ்கோப்பிங் அப்படின்னா என்னன்னு தெரியல அப்படின்னாக்கா, கிம்புக்காக மாஸ்கிங்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது கிம்புக்காகன்னு இல்லை, பொதுவாக டிசைனிங்கில், கிராஃபிக் எடிட்டிங்கில், வீடியோ எடிட்டிங்கில் மாஸ்கிங்னால் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. சின்னதாக இருக்கும் ஆனால் தெளிவாக இருக்கும். ஓகே, அது மாதிரி ஃபோட்டோ எடிட்டிங்கில் வந்து மாஸ்கிங்னு சொல்கிற விஷயத்தை தான் வந்து நம்ம வீடியோ எடிட்டிங்கில் ரோட்டோஸ்கோப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோட்டோ எடிட்டிங்கில் எப்படி நம்ம பென் டூல், அந்த பேட் டூல், இது மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணி நம்மளே கஷ்டமாக சில ஷேப்ஸை வந்து க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, டிஃபிகல்ட்டாக செலக்ட் பண்ணுறதுக்கெலாம். அந்த மாதிரியே வந்து ரோட்டோஸ்கோப்பிங் அப்படிங்கிற உத்தி மூலியமாக வீடியோ எடிட்டிங்கில் நம்ம வந்து சில பாயிண்ட்ஸாக வச்சு நோடாக வச்சு நம்ம வந்து ஒரு ஷேப்பை நம்மளே உருவாக்க முடியும். அந்த ஷேப்பை வந்து மாஸ்க்காக பயன்படுத்த முடியும். ஓகே, இப்போ நம்ம செஞ்சு பார்க்கும்போது தெரியும். நம்ம Kdenliveல ரோட்டோஸ்கோப்பிங் பற்றி தனியாக ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த பதிவில் நம்ம இதை ஸ்டடி பண்ணிட்டுருக்கோம். ஓகே, எப்படின்னாக்கா ஃபோர்க்ரவுண்டான சப்ஜெக்டையும் பேக்ரவுண்டையும் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நமக்கு தெளிவாக தெரியுது. அதுக்கப்புறமேட்டு பேக்ரவுண்டுக்கு இந்த கார்ட்டூன் எஃபெக்டை கொண்டு வந்திருக்காங்க. 3 விஷயம் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஃப்ரீஸ் ஃப்ரேம், ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் செப்பரேஷன், பேக்ரவுண்ட் கார்ட்டூன் எஃபெக்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரீஸ் ஃப்ரேம் வேணும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ஓகே, இந்த இடத்துல எனக்கு ஃப்ரீஸ் ஃப்ரேம் ஆனாக்கா கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படின்னாக்கா ஜூம் பண்ணிக்கலாங்க கொஞ்சம். ஓகே, உங்களுக்கு பார்க்குறது வசதியாக இருக்கும். ஓகே, இந்த ஃப்ரேமில் எனக்கு ஃப்ரீஸ் ஃப்ரேம் ஆகணும். இதுக்கப்புறமேட்டு வீடியோ ஓடக்கூடாது, ஃப்ரீஸ் ஆகிடணும். அப்படின்னாக்கா நீங்கள் இதை கிளிப்பை கட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் ஆர் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து R for ரேசர்னு வச்சுக்கோங்க. ஷிஃப்ட் ஆர் அமுத்துனீங்கன்னாக்கா கட் ஆகிடும்.
ஓகே, நான் ஏற்கனவே கொஞ்சம் க்ராப் பண்ணியிருக்கேன், அது நீங்கள் க்ராப் பண்ண தேவையில்ல உங்கள் வீடியோவை. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃப்ரீஸ் ஃப்ரேம் அப்ளை பண்ண போகிறோம். சர்ச் பாக்ஸில் எஃபெக்டில் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு மோஷனுக்கு கீழே ஃப்ரீஸ் வந்துடும். அதை வந்து இந்த கிளிப்புக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ப்ளே பண்ணி பார்த்தாக்கா அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு இந்த என்டையர் கிளிப்புக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃப்ரீஸ் ஃப்ரேமை சுலபமாக ஏற்படுத்தியாச்சு. இப்போ நம்ம அதை பேக்ரவுண்ட் செப்பரேஷன் பண்ண போகிறோம். ஸ்டெப் நம்பர் 2. அதுக்கு வந்து நம்ம ரோட்டோஸ்கோப்பிங்கிற உத்தி மூலிமா பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேஸ் கிளிப்பு இருக்கு இல்லையா, இந்த கிளிப்பை ஒரு 3 காப்பி எடுத்துக்கலாம். காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C. இந்த கிளிப்போட ஸ்டார்டிங்க்கு வரதுக்கு கீபோர்டில் ஹோம் அமுத்துங்க. ஸ்டார்டிங்கில் வந்தாச்சு. இந்த மேலே உள்ள 2 லேயர், அதாவது வீடியோ ட்ராக் 1ல் பேக்ரவுண்டு இருக்குது, வீடியோ ட்ராக் 2, அப்புறம் வீடியோ ட்ராக் 3, இந்த ரெண்டுத்துலேயும் வந்து நான் இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணியாச்சு. வீடியோ ட்ராக் 3லேயும் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து வீடியோ ட்ராக் 2 V1, இந்த V1 V2 ரெண்டுமே வந்து நம்ம பேக்ரவுண்டுக்காக பயன்படுத்த போகிறோம். V3 மட்டும்தான் நம்ம ஃபோர்க்ரவுண்டாக சப்ஜெக்ட்டுக்காக பயன்படுத்த போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து சப்ஜெக்ட் தனியாக பிரிக்கிறதுக்காக V3யை பயன்படுத்திக்கலாம். V3யில் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா ரோட்டோஸ்கோப்பிங் பண்ண போகிறோம். சர்ச் பாக்ஸில் ரோட்டோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ரோட்டோஸ்கோப்பிங் வந்துடும். அதை வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ரோட்டோஸ்கோப்பிங்கில் ஃபஸ்ட் ஃப்ரேமில் வச்சுக்கோங்க. ரோட்டோஸ்கோப்பிங் எப்படி Kdenlive பண்ணுறது அப்படின்னாக்கா, நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு இங்கே இண்டிகேட் பண்ணும். கிளிக் டு ஆட் பாயிண்ட்ஸ், ரைட் கிளிக் டு க்ளோஸ் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த கிம்பில் எப்படி நம்ம பேக் டூல் யூஸ் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்டாக வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணுவோமோ அதே போல் தான் இங்கேயும் ரோட்டோஸ்கோப்பிங் வீடியோ எடிட்டிங்கில். ஓகே, அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு பாயிண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணுங்கள், அந்த மொத்த ஷேப்பையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. ஓகே, இப்போ நம்ம செய்யலாம். நம்ம வீடியோ எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரோட்டோஸ்கோப்பிங் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்க்ரீனை பெருசு பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம அக்யூரேட்டாக பண்ண முடியும். ஓகே, அதுக்கு இந்த ப்ராஜெக்ட் மானிட்டரில் இந்த கார்னருக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா இது போல் ஸ்விட்ச் டு ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்க்ரீனுக்கு அந்த ப்ராஜெக்ட் மானிட்டர் பெருசாகிடுச்சு. நம்ம இன்னமும் ஜூம் பண்ணிக்கலாம். இந்த ஜூம் இன் ஜூம் அவுட்டை பயன்படுத்திக்கலாம். ஜூம் இன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம அப்படியே கீழே இருந்து ரோட்டோ பண்ண ஆரம்பிக்கலாம். நார்மலாக லெஃப்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு பாயிண்ட் ஆட் ஆகும். அப்படியே நீங்கள் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதான். நீங்கள் எந்தளவுக்கு நெருக்கமாக எந்தளவுக்கு துல்லியமாக இதில் நம்ம வளைவுகள் கூட ஏற்படுத்தலாம். அதெல்லாம் தனி வீடியோவில் பார்க்கலாம். ரோட்டோஸ்கோப்பிங் Kdenlive பற்றி எந்தளவுக்கு நெருக்கமாக துல்லியமாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்டு வந்து ரொம்பவே கச்சிதமாக இருக்கும். வீடியோவோட லென்த் அதிகமாக கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக பண்ணுறேன். கேப் விட்டு இது மாதிரி பேன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மவுஸ் வீலை கிளிக் பண்ணி அப்படியே மூவ் பண்ணிங்க மவுஸ் அப்படின்னாக்கா இது போல் பேன் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ஷேப்பை க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே பார்த்தது போல் ஆரம்பித்த நோட்லேயே வந்து ஆரம்பித்த பாயிண்ட்லேயே ரைட் கிளிக் பண்ணணும். ஓகே, இப்போ ஷேப்பு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். மறுபடியும் அந்த சின்ன சைஸுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் ஃபுல் ஸ்க்ரீன்லேருந்து. ஓகே, இப்போ நம்ம ரோட்டோ பண்ணியாச்சு. நம்ம ரோட்டோ பண்ணிட்டோம். அதாவது சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ ட்ராக் 3ல் இருக்குது, மற்றதில் தான் பேக்ரவுண்ட் இருக்குது. எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னாக்கா வீடியோ ட்ராக் 2 வீடியோ ட்ராக் 1 வந்து டிசேபிள் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ ட்ராக் 3 மட்டும்தான் இருக்குது. வீடியோ ட்ராக் 3ல் வந்து நமக்கு ரோட்டோ பண்ண சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்குது, பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை. இதான் மாஸ்கிங் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே போல் தான் இங்கே மாஸ்கிங். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுது அப்படின்னாக்கா நீங்கள் இங்கே ரோட்டோஸ்கோப்பிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, பேக்ரவுண்ட் லேயர்ஸை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சப்ஜெக்டை வந்து செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம செய்யக்கூடியது 3வது ஸ்டெப், அதாவது பேக்ரவுண்ட்ஸுக்கு அந்த கார்ட்டூன் எஃபெக்டை எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு நம்ம இந்த V2 அப்படிங்கிற லேயர்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த V2 அப்படிங்கிற லேயரில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணக்கூடியது எட்ஜ் டிடெக்ஷன். எட்ஜ் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணலாம். எட்ஜ் டிடெக்ஷன். ஓகே, ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறதுல எட்ஜ் டிடெக்ஷன் கிடைக்கும். அதை வந்து இந்த V2 கிளிப்புக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிளிப்பில் உள்ள எல்லா கார்னர்ஸ், அதாவது எட்ஜஸும் வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆகி இது போல் காமிக்கும். ஓகே, இதில் வந்து நம்ம கண்ட்ரோல்ஸையும் மாற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கண்ட்ரோல்ஸை மாற்றிக்கங்க. ஓகே, இவ்வளோவுக்கு நமக்கு தேவையில்லை. ஓகே, இந்த அளவுக்கு போதும். இது ரொம்ப ஹார்ஷாக இருக்குது இல்லையா, நமக்கு பேக்ரவுண்ட் இப்படி இருக்கக்கூடாது. அதனால் இதோட ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அப்போ தான் V1ல் இருக்கிற பேக்ரவுண்டோட இது மெர்ஜ் ஆகி நமக்கு எட்ஜு மட்டும் கொஞ்சம் பாப்பாக தெரியும். அதுக்காக தான் நமக்கு இதை பண்ணோம். ஓகே, இதை வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ நம்ம இதோட ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற எஃபெக்டை பயன்படுத்துகிறோம். ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இது கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபார்மை வந்து அப்ளை பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து ஒப்பாசிட்டி அப்படிங்கிறதுக்கான கண்ட்ரோல் இருக்கும். அதில் நீங்கள் ஒரு 25% அப்படின்னு வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா இந்த V2 லேயர் வந்து உங்களுக்கு 25% ஒப்பாசிட்டியில் இருக்கும். ஸோ V1 இருக்கிறதும் உங்களுக்கு தெரியும் 75%. அப்படிங்கக்குள்ளே ரெண்டும் மெர்ஜ் ஆகி உங்களுக்கு இது போல் ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இதே பார்க்குறதுக்கு கொஞ்சம் கார்ட்டூனாக மாறிடுச்சு. இப்படி இருந்தது நார்மலாக உள்ளது. இப்போ நம்ம இந்த 2 எஃபெக்ட்டும் அப்ளை பண்ண பிறகு இது போல் நம்ம கொஞ்சம் மாறி இருக்குது. ஓகே, இனிமேல் நம்ம பண்ணக்கூடியதெல்லாம் V1. ஓகே, V1 இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கார்ட்டூன் அப்படின்னு சொல்லிட்டு Kdenliveல ஒரு எஃபெக்ட் இருக்குது. கார்ட்டூன் அப்படி சர்ச் பண்ணுங்கள். கார்ட்டூன் எஃபெக்ட் கிடைக்கும். அதை வந்து V1 உள்ள கிளிப்புக்கு போடுறோம். ஓகே, இது போல் நமக்கு கிடைக்குது. ஓகே, இதில் உள்ள லெவல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த லெவல் ஆஃப் ட்ரிப் அப்படிங்கிறது ஃபுல்லில் இருக்கட்டும். டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல கரெக்டாக வருதோ அங்கே அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நான் 0லேயே வச்சுக்கிறேன். இப்போமேட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா போஸ்டரைசேஷன் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். மறுபடியும் சர்ச் பண்ணுங்கள். POS போஸ்டரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். போஸ்டரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்டரைசேஷனோட லெவலை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது இந்த வீடியோ கிளிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 190 கிட்ட வச்சுக்கிறேன். போஸ்டரைசேஷன்னா ஒன்றும் கிடையாது. அதாவது கலர்ஸ் எத்தனை கலர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத லிமிட் பண்ணுறது தான் வந்து போஸ்டரைசேஷன். இப்போ நான் வந்து கார்ட்டூன் எஃபெக்டை வந்து டிசேபிள் பண்ணிட்டேன். வீடியோ ட்ராக் 2வோட எஃபெக்டையும் வந்து வீடியோ ட்ராக் 2வையே டிசேபிள் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். போஸ்டரைசேஷன் வந்து ஃபுல்லில் இருந்தது அப்படின்னாக்கா ஒரு மாற்றமுமே இருக்காது, பழைய மாதிரியே இருக்கும். போஸ்டரைசேஷன் வந்து 0வில் இருந்ததுனாக்கா கலர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அப்படின்னாக்கா இது போல் உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். கலர்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சிடும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக நடுவில் நீங்கள் வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா கலர்ஸ் கம்மியாகவும் இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு அந்த விஷயமும் தெரியும், அது போல் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ கிளிப்புக்கு மாறும். இந்த வீடியோ கிளிப்புக்கு நான் வந்து ஒரு 190 கிட்டே இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கார்ட்டூன் எஃபெக்டையும் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த வீடியோ ட்ராக் 2வையும் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, இது போல் நமக்கு கடைசியாக இந்த மாதிரி எஃபெக்ட் கிடைக்குது. இது ரொம்ப பார்த்திங்கனாக்கா ரொம்ப டல்லாக இருக்குது, டார்க் ஆகிட்ட மாதிரி இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் பூஸ்ட் பண்ண போகிறோம். பூஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா கர்வ்ஸ் யூஸ் பண்ணலாம். கர்வ்ஸ். ஓகே, கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து கர்வ்ஸ் நம்ம கிடைக்குது. அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறோம் வீடியோ ட்ராக் 1 இருக்கக்கூடிய கிளிப்புக்கு. ஓகே, இதில் வந்து RGBன்னு இருக்கட்டும். டாப் ரைட் கார்னரில் இருக்கிற பாயிண்ட்டு தான் வந்து பியூர் ஒயிட்டு. அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படியே லெஃப்ட் சைடு ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்க மேலே ஒட்டினாப்பில் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒயிட் வந்து ரொம்ப ஃபுல்லாகிட்டே இருக்கும், அதிகமாகிட்டே இருக்கும். பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஒயிட் ஆகிட்டதை பார்க்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு ஒயிட் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் இதை நிறுத்திக்கலாம். பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கலாம். இந்தளவுக்கு டார்க்காக இருந்தது. இந்த கர்வ்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற ஏற்படுத்தின பிறகு இந்தளவுக்கு கொஞ்சம் ஒயிட் ஆகிடுச்சு. சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக. ஓகே, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இதெல்லாம் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் ஆகுதுனாக்கா பேக்ரவுண்ட் ரொம்ப பாப்பாக இருக்குது, கலர் அதிகமாக இருக்குது, நல்லா தெரியுது. சப்ஜெக்ட் வந்து இப்போ டல் ஆகிடுச்சு. அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். ஓகே, ரோடோஸ்கோப்பிக்கு மினிமைஸ் பண்ணிக்கிறேன். சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் பாப் பண்ணலாம், கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் எடுக்கலாம். கான்ட்ராஸ்ட்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஓகே, கான்ட்ராஸ்ட் கிடைக்கும், அப்ளை பண்ணுறேன். கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது போதும் நினைக்கிறேன். ஒரு 275. உங்கள் கிளிப்புக்கு அகைன் மாறலாம். ஓகே, பிஃபோர் ஆஃப்டர். ஓகே, கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து கர்வ்ஸ் சஜஸ்ட் மட்டும் கொஞ்சம் பண்ணலாம். கர்வ்ஸ்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஓகே, இதையும் அப்ளை பண்ணுறேன். இதில் வந்து ரொம்ப ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் எல்லோ அதிகமாக தான் அழகும். அதனால் இந்த சேனலில் வந்து RGBக்கு பதிலாக ப்ளூவை சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளூவோட ஆப்போசிட் தான் எல்லோ. இதை பற்றி நம்ம தனியாக கர்வ்ஸை பற்றி கிம்பில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இதில் வந்து மிடிலில் கிளிக் பண்ணி கொஞ்சமாக அப்படியே கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லோ அதிகமாகும் சப்ஜெக்டில். அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ கீழே கொண்டு வரீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு எல்லோ அதிகமாகிட்டே இருக்கும். ஏன்னா ப்ளூவை நம்ம குறைக்கிறோம். ப்ளூவை குறைச்சா எல்லோ அதிகமாகும். இப்போ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் குறைச்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பேக்ரவுண்டில் உள்ள கலருக்கு இதுவும் மேட்ச் ஆகிட்டு அதுக்கு ஈக்குவலாக இதுவும் பாப்பாகி தெரியுது. ஓகே, இதுதான் நமக்கு வேணும். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீஸ் ஃப்ரேம் எஃபெக்டை நம்ம மருதமலை படத்தில் வரது போலியே அச்சீவ் பண்ணியாச்சு.
அவ்வளோதான் இந்த சின்ன பதிவு. இந்த பதிவில் நம்ம மருதமலை படத்தோட எஃபெக்டை வந்து பதிவு தொகுப்பில் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். இது வந்து பகுதி 1. இந்த பகுதி 1ல் இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஃப்ரேம் எஃபெக்ட் எப்படி பண்ணுறது, அந்த மருதமலையோட சீனை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். ஓகே, மற்ற எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம பதிவு 2ல் பார்க்கலாம். இது வரைக்கும் பதிவு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களை நான் இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அருங்கலை ஆற்றுக.